and welcome to Banu's Corner. இன்னைக்கு ஒரு மொறு திவாலி ஸ்நாக் செய்ய போறோம். அதுதாங்க கார டைமண்ட் கட். பார்க்க ரொம்ப கியூட்டாவும் அழகாவும் மட்டும் இல்லாமல் சுவையாகவும் இருக்கிறதுனால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டைமண்ட் கட்டுக்கு நம்ம விரும்பும் ஃப்ளேவருக்கு ஏற்ப ஸ்பைசஸ் அதாவது மசாலா பொருட்களை நம்ம சேர்க்கலாம். ஆனாலும் பூண்டும் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் தூக்கலா சேர்த்தாதான் இந்த ஸ்நாக்குக்கு சுவை அதிகமா இருக்கும். மொறுன்னு பெர்ஃபெக்டான டைமண்ட் கட் கிடைக்க ஒரு சில டிப்ஸும் ட்ரிக்ஸும் அதாவது குறிப்புகள் நான் சொல்லி இருக்கேன். வாங்க இந்த டைமண்ட் கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்களும் அளவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள்: மைதா மாவு அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளவர், நெய், உப்பு, மிளகாய்த்தூள், ஓமம், கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன், நீங்க வெள்ளை கூட பயன்படுத்தலாம், பூண்டு, நறுக்கினா கருவேப்பிலை. டைமண்ட் கட்டை வெட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டரை நம்ம பயன்படுத்தலாம். அது எல்லா பாத்திர கடையிலையும் கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு பீட்சா கட்டரோ ஒரு கத்தியோ பயன்படுத்திக்கலாம். முதல்ல பூண்டை உரிச்சு ஒரு மிக்சி ஜார்ல வேண்டிய அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுங்க. பூண்டோட ஃப்ளேவர் தூக்கலா இருந்தாதான் இந்த ஸ்நாக் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி ஓமத்தை நம்ம 1-2 தட்டி எடுத்தா இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம முழுசா கூட ஓமத்தை போட்டுக்கலாம், உங்க விருப்பம்தான். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பவுல்ல மைதா மாவு அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளவர், எள்ளு, ஓமம், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இனி அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு விழுத மாவுல சேர்த்து நல்லா கையை போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசறி விட்டுருங்க. அடுத்தது உருக்கின நெய்ய மாவுல சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுங்க. ஒரு பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும், இலக்கமா பிசைஞ்சிடாதீங்க. இப்ப மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒட்டாம ஒன்னு சேர்ந்து கெட்டியா கையில ஒட்டாம வந்திருக்கு பாருங்க. மாவு மேல ஒரு 1/2 ஸ்பூன் நெய் நல்லா தடவிட்டு ஒரு ஈர துணியால மூடி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வையுங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மாவை எடுத்து உருண்டைகளா பிரிச்சுக்கலாம். நான் டைமண்ட் கட்டுக்கு மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிரிச்சு எடுத்து சப்பாத்தி அளவுக்கு தான் திரட்டி எடுப்பேன். இந்த பலகாரத்துக்கு மாவை நல்ல மெல்லிசா திரட்டி எடுக்கணும். சிலர் மாவை 2ஆ பிரிச்சு 2 பெரிய சப்பாத்தி மாதிரி திரட்டுவாங்க. அப்படி திரட்டும் போது மாவு மெல்லிசா திரட்ட வராது. தவிர கவுண்டர்ல இருந்து அதை தூக்கி எண்ணெயில போடுறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால சப்பாத்திக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க பிரிச்சு எடுப்பீங்களோ மாவை அந்த அளவுக்கு பிரிச்சுக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 9 உருண்டைகள் வந்தது. மாவை திரட்டுறதுக்கு நம்ம மைதா மாவு பயன்படுத்திக்கலாம். நம்ம மாவை எவ்வளவு லேசா எவ்வளவு மெல்லிசா தட்ட முடியுமோ அவ்வளவு மெல்லிசா திரட்டி எடுக்கணும். அப்பதான் டைமண்ட் கட் நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வரும். இப்ப மாவு நல்லா லேசா பெருசா தட்டி எடுத்தாச்சு, அழகா வந்துடுச்சு. வெட்டின டைமண்ட் கட்டை சுலபமா எண்ணெயில போட லேசா மாவு தூவின தட்டுல திரட்டி எடுத்த மாவை போடுங்க. பாருங்க, நான் லேசா மாவு தூவி விட்டுருக்கேன். அது மேல திரட்டின மாவை போட்டுருங்க. அப்பதான் டைமண்டா வெட்டின துண்டுகள் சுலபமா எண்ணெயில விழும். அந்த கட்டரை வச்சு டைமண்ட் ஷேப்ல இனி வெட்டிடலாம். ஒரு மீடியம் ஹீட்ல எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெயில போட்ட மாவு துண்டு உடனே மேலே எழும்பி வந்தா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இனி பிளேட்ல உள்ள டைமண்ட் கட் எல்லாத்தையும் ஒரு தோசை கரண்டியால நம்ம எடுத்து எண்ணெயில போட்டுடலாம். பிளேட்ல மாவு தூவுனதுனால எவ்வளவு ஈஸியா எல்லா பீஸும் எண்ணெயில விழுந்துருச்சுன்னு பாருங்க. லேசா தட்டினதுனால சட்டுன்னு வெந்துடும். பபிள்ஸ் எல்லாம் போய் ஓசை அடங்குனதும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப அருமையா கிறிஸ்பியா வந்தது. நீங்களே ஓசையை கேளுங்க.
ஒரு பேப்பர் டவல்ல டைமண்ட் கட் எல்லாத்தையும் போட்டு ட்ரெயின் பண்ண விட்டு ஆற விட்டு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டைமண்ட் கட் அவ்வளவு டேஸ்டியா ஸ்பைசியா இருந்தது. எவ்வளவு கிரன்ச்சியா இருந்ததுன்னு நீங்களே பாருங்க. காரசாரமா பூண்டு ஓமம் கருவேப்பிலை ஃப்ளேவரோட அருமையா இருந்ததுங்க இந்த ஸ்நாக்கு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த டைமண்ட் கட்டை செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி எவ்ரிஒன்.